ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தெலுங்கு ஸ்டைலில், ஆந்திரா ஸ்டைலில் ஒரு மாமிடிக்காய் பச்சடி பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இதுக்கு தயிர் சாத்து கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். பிகினர்ஸ் கூட நல்லா ஈஸியாக போடலாம். மாங்காயும் காரப்பொடியும் சேர்ந்தா சும்மா அள்ளும். அதை ஊறுகாயாக தொட்டுக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், சொல்லவா வேணும். இதுக்கு நீங்கள் சுத்தமான புளிப்பு இல்லாத இனிப்பு இல்லாத மாங்காயாக போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அங்கேயே முடிஞ்சால் கூட கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம அலம்பி காய வச்சு கூட போட்டுக்கலாம். இல்லை முடிஞ்சால் வீட்லேயும் கட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 2 கிலோ மாங்காய். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். உப்பு, பூண்டு, மஞ்சத்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள், கடுகு தால், காஞ்ச மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், மாங்காய், அப்புறம் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எல்லாமே தேவை. ஸோ மாங்காயை நீங்கள் அரிஞ்சிக்கிட்டாலும் சரி, இல்லை கடையிலேயே கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கிட்டாலும் சரி. இப்போ மாங்காய் ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் எடுத்தது 2 கிலோ மாங்காய் சொன்னேன்னா, இதை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு சுத்தமாக அதில் இருக்கிற கிருமி எல்லாமே, தூசி தும்பி கெமிக்கல்ஸ் எதாக இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா தொடச்சி சுத்தமாக ஒரு துணியில் தொடச்சி வச்சுக்கலாம். வெந்தயம் எடுத்திருக்கேன் பாருங்கள். 2 கிலோ மாங்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கவலையே வேணாம். 2 கிலோ மாங்காயை துண்டு போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைஸில் நான் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா கூட நறுக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு 3/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்போட சுவை கம்மியாக தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு. இது கடுகு அதே கப்பில், எந்த கப்பில் உப்பு போட்டோமோ அதே கப்பில் 1 கப்பு கடுகு அப்படியே அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கடுகு வறுக்க தேவையில்லை. நம்ம வறுத்து அரைச்சி வச்ச வெந்தயத்தூளை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொரகொரப்பாக இருந்தால் போதும். இதை சேர்த்துக்கலாம். ரெண்டு கிலோ மாங்காய்க்கு நான் ஒரு 1/2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோவில் பாதியை உரித்து வச்சுருக்கேன், பாதியை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் தனித்தனி சுவை. அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது தாங்க கடுகோட பருப்பு. இது அமேசானில் தான் நான் வாங்கினேன், ஈஸியாக அவைலபிள் தான். இது போட்டால் கூடுதல் சுவை இருக்கும், மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது இதில். ஸோ இது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது ஊறுகாயில் ஊறி இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல காரமான குண்டு மிளகாய், ஆந்திரா மிளகாய் எடுத்திருக்கேன், குண்டூர் மிளகாய் 2 கப்பு. இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு காரமான வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக போடுங்க, உங்களுக்கு ஊறுகாய் கெட்டே போகாது. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் நல்லா இந்த மாங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் கை வச்சு கூட கலக்கலாம், இல்லை இந்த மாதிரி லாங்காக ஒரு ஹேண்டில் போட்ட ஒரு கரண்டி வச்சு கூட கலந்துக்கலாம். ஒரு பீஸ்லேயும் அந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பொறுமையாக செய்துக்கலாம். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயை சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை.
ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சாந்தெல்லாம் மாங்காயோடு சேர்ந்து நல்லா பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 மில்லி ஊற்றிருக்கேன். 2 கிலோ மாங்காய்க்கு 3/4 லிட்டர் நல்லெண்ணெய் தேவைப்படும். திருப்பியும் ஒரு 200 மில்லி சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஊறுகாய், தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் இந்த சாந்தை கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்கிற எண்ணெயும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு 3/4 லிட்டர் எண்ணெய் தேவைப்பட்டது இதுக்கு. இந்த பாத்திரத்தை நீங்கள் இதே மாதிரி சுத்தமாக ஒரு துணியால் நல்லா மேலே வீடு கட்டி நல்ல வெயில் இருக்கிற இடத்தால பார்த்து வச்சுருங்க. 4லேருந்து 7 நாள் வரைக்கும் நம்ம இதே மாதிரி வெயிலில் வச்சு எடுக்கணும். ஒரு நாளும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கணும். திருப்பி வெயிலில் வச்சதுக்கப்புறமும் திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விடணும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். இதை நாம் கிளாஸ் பாட்டிலில் இல்லைன்னா மண் ஜாடியில் சேர்த்து வச்சுக்கிட்டால் வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அருமையான மாங்காய் ஊறுகாய். நீங்களும் வீட்டில் நீங்கள் உங்கள் கையாலேயே சுத்தமான பொருட்கள் வச்சு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் மாமிடிக்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதையும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.